கொடும்பாவி கொளுத்தி முடிச்சாச்சு. டெல்லிக்கு பிறந்த கை கட்சி தலைவருக்கு சென்னையில ஜாமீன் கிடைச்சாச்சு. வெளிநடப்பு உள்நடப்புன்னு சபையும் களை கட்டியாச்சு. அப்புறம் என்ன, ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு மேடை போட்டு மைக்க பிடிச்சு தலைவர்களும் களத்துல குதிக்க வெளிநாட்டு பயணத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டாரு நம்ம இடிதாங்கி. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜப்பான் நாட்டின் விவசாயத்திலே ஒற்றை வைக்கோல் புரட்சி செய்தவர் பூக்கோ என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். பூக்கோவுக்கு ஈக்குவலாக ஒற்றை மைக்கையும் ஒரே ஒரு அல்லக்கையும் அவன் கூட இல்லாத நிலையில் ஓவர் நைட்டில் பல புரட்சிகள் பல செய்து கொண்டிருக்கும் இடிதாங்கியின் விஞ்ஞான அறிவை ஏன் வியக்க மறுக்கிறீர்கள்? என்னுடைய வேளாண்மை அறிவை இந்த நாடு இன்னமும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அது யாருடைய தவறு? குண்டு பல்புகள் போல கண் இமைகள் கொஞ்சமும் வாடாமல் உறக்கங்களை துறந்துவிட்டு கிறக்கங்களை மறந்துவிட்டு கலர் சோடா குடிக்காமலேயே வேளாண்மை பற்றி சிந்தித்து வருகிறேன் என்று சொன்னால் அவன் ஒரு சக்தி வாய்ந்த சோசியல் ஸ்பீக்கர் என்று ஸ்டீபன் ஸ்பீல்பெர்கே தன் கேமராவில் பதிவு செய்திருக்கிறார். டொமேட்டோ முதல் பொட்டேட்டோ வரை, பீட்ரூட் முதல் ஷார்ட் ரூட் வரை இடிதாங்கிக்கு தெரியாத 2 இடுக்குகள் ஏதும் இயற்கை விவசாயத்தில் இருக்கின்றதா என்ன? நேச்சுரல் ஃபார்மிங்கில் ஜப்பானுக்கே பல டப்பான பிரச்சனைகளின் போது தப்பான ஆலோசனைகளை தப்பாமல் வழங்கியவன் தான் இடிதாங்கி. அப்படிப்பட்ட இடிதாங்கியின் சேவை இந்தியாவுக்கும் தேவை என்று இந்த இனிய நாளில் யாருமே சிந்திக்கவில்லை என்பது என்னுடைய 2வது கேள்வி. கரும்பு விவசாயத்தில் எறும்புகளால் ஏற்பட்ட சேதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க நினைத்தால் கரும்பு நொறுங்கிவிடும் என்று கண்டுபிடித்தவன் நான். சாகுபடிக்காக சின்ன உயிர்களை சாகும்படி செய்வது சட்டத்துக்கு புறம்பானது என்று இன்று முதல் இன்று வரை சமாதானப்பட்டுக் கொண்டேன். அதனால்தான் பொங்கல் சாப்பிட கூட வழி இல்லாமல் தொங்கலில் தவிக்கும் நிலை வந்தால் கூட கட்டுக்கட்டாக கரும்புகளை கடித்து நொறுக்கும் கட்டற்ற வலிமையும் கடினமான தாடையும் பெற்றிருக்கிறான் இடிதாங்கி. இந்த தாடையின் மூலம் பல தடைகளையும் சந்திக்க வேண்டி வந்தது என்பதையும் இங்கே நினைவில் கொள்ளுகிறேன். இன்றைக்கு மொட்டை மாடிகளில் காய்கறி தோட்டங்கள் அமைக்கும் திட்டங்களுக்கு முன்பே மொட்டை தலைகளில் சந்தனம் தடவி சந்தன மரங்களை வளர்க்க பார்த்தவன் இடிதாங்கி. சந்தனத்துக்கு பதில் சதைகளே தொடர்ந்து முளைக்க அந்த திட்டம் சொல்ல ஒன்னா தோல்வி அடைந்தது. தோல்விகளால் துவண்டு போகாமல் வயற்காடுகளை எல்லாம் சென்னைக்கு மிக அருகாமையில் கொண்டு வந்து சொந்த வீடுகளாக மாற்றிய பெருமை இடிதாங்கியின் ஈடு இணையற்ற சாதனை என்று இந்த உலகம் ஒரு நாள் பேசியே தீரும் என்ற உண்மையை சொல்லி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.